கைஸ் நேத்து டென் கம்மிங் எந்தெந்த பிளேயர்ஸ் இதுவரை சிஎஸ்கே கேம்போட ஜாயின் பண்ணிருக்காங்க. நம்ம தல தோனி எப்ப டீமோட ஜாயின் பண்ண போறாரு, நேத்தே ஜாயின் பண்ணல. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுட்டில பார்க்கலாம். அப்ப இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம நம்மளோட 77 சேனலுக்கு போஸ் ஆனீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் தல தோனி எப்ப வராரு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை டீமோட ஜாயின் பண்ணிருக்க கோச் ஸ்டாஃபா இருக்கட்டும், அது தவிர பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம். அதுல முதல்ல வந்தாருன்னா ரஷ்டி ராதாகிருஷ்ணன் அவர் தான் ஜாயின் பண்ணியிருந்தாரு. அண்ட் சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் கோச் அவருமே வந்திருந்தாரு. அதை தவிர பாத்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய பிசியோதெரபிஸ்ட் டாம் அவரும் பார்த்தீங்கன்னா அப்புறம் க்ரோலி கிங் அண்ட் சிஎஸ்கே ட்ரைனர் இவங்க 2 பேருமே நேற்று ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது தவிர சிஎஸ்கே மசாஜிஸ்ட் அண்ட் இவருமே பார்த்தா நேற்று டீமோட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓவராலா இவங்க மட்டும் தான் கோச்சிங் ஸ்டாஃப்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னும் ஸ்டீபன் ஃபிளமிங், மைக்கேல் எல்லன் சிமென்ஸ் அண்ட் இவங்களா ஜாயின் பண்ணதுக்கு அண்ட் நம்மளோட ஸ்டீவ் ஐமே டீமோட ஜாயின் பண்ணாம இருக்காரு. இவங்களா வரக்கூடிய நாட்கள்ல டீமோட ஜாயின் பண்ணுவாங்க. மேபி இன்னைக்குமே ஜாயின் பண்ணாங்கன்னா ஆச்சரியப்படுறதுல அந்த கோச்சிங் ஸ்டாஃப் ஸ்டீபன் ஃபிளமிங், மைக்கேல் ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆகி மேபி ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ள டீமோட ஜாயின் பண்ணுவாங்க. அந்த பிளேயர்ஸை பொறுத்தவரையும் முதல்ல ஷேக் ரஷீத் தாங்க வந்திருந்தாரு நேற்று. அடுத்தது வந்தவர் தான் வன்ஷி பேடி. அவர் ஆல்ரெடி இன்ஸ்டா ஸ்டோர்ல போட்டிருந்தாரு. அண்ட் அடுத்ததா 2 பேர் என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. அதுல ஒன்னு நம்மளோட கலீல் அகமது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கமலேஷ் நாகர்கோட்டி. 2 பேருமே ராஜஸ்தான்ல இருந்து டைரக்டா பார்த்தா டீமோட ஜாயின் பண்ணிருக்காங்க. அடுத்ததா வந்தவர் தான் நம்ம கேப்டன் ருத்ராஜ் ருத்துக்கு ஒரு மாசான வீடியோவை சிஎஸ்கே எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த சூப்பர்மேன் இதெல்லாம் வச்சு போட்டிருப்பாங்க. ருத்துமே பார்த்தனா நேற்று ஒரு லேட் நைட் ஒரு 9 o'clock மேல தான் நேற்று டீமோட வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. அண்ட் கிட்டத்தட்ட ருத்து டீமோட ஜாயின் பண்ணுறது அவங்க பண்ணியே நைட்டு ஒரு 12 o'clock மேலே தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவருக்கு இந்த ஒரு வீடியோவே எடிட் பண்ணி விட்டுருப்பாங்க. அவர் ஜாயின் பண்ணிட்டாருன்ற மாதிரி அஃபிஷியலாக போஸ்டர் போட்டிருப்பாங்க. அண்ட் அடுத்ததா மிட் நைட்ல பார்த்தீங்கன்னா வந்தது யாருன்னா முகேஷ் ஸ்டார்க். அண்ட் முகேஷ் ஸ்டார்க் இஸ் பேக் டீமோட ஜாயின். இன்னொரு பிளேயரா அவரோட மகாராஷ்டிரா டீமெட்டான ராமகிருஷ்ணா கோஷுமே நேற்று வந்து சென்னை லீலா பேலஸ்ல டீமோட இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னும் டீமோட ஜாயின் பண்ண இன்னைக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுதுன்னா நம்மளோட ஆஷனா இன்னும் ஜாயின் பண்ணல. ஆஷனாக்கு பெரிய விஷயம் எல்லாம் அவர் சென்னையில் தான் இருப்பாரு. அண்ட் அவர் பார்த்தா மேபி இன்னைக்கு ஜாயின் பண்றாருன்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அண்ட் அதை தவிர சேஷ் கோபால், ராகுல் திரிபாடி, விஜய் சங்கர் அண்ட் அப்புறம் ஆண்ட்ரே சித்தார்த் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ்லாம் இன்னும் டீமோட ஜாயின் பண்ணி வந்தது. இவங்களை சேஷ் கோபால், ராகுல் திரிபாடி டிஒய் பாட்டில் லீக முடிச்சுட்டு வந்து டீமோட ஜாயின் பண்ணுவாங்க. மேபி இன்னைக்கு விஜய் சங்கர், ஆண்ட்ரே சித்தார்த் அண்ட் நம்ம ஆஷனா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஜாயின் பண்ண ஹைலி பாசிபிள் இருக்கு. அண்ட் தல தோனியை பார்க்கறது முன்னாடியே அந்த ஓவர்சீஸ் சாம் கரன், மதிஷா பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே எந்த ஒரு மேட்ச் கமிட்மெண்ட்ஸுமே இல்ல. இருந்தாலுமே அவங்க டீமோட பார்த்தனா கொஞ்சம் டிலேவா தான் ஜாயின் பண்ணுவாங்க. மேபி பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி இல்ல 1 வீக்குள்ள பார்த்தனா மோஸ்ட்லி உங்க 2 பேருமே டீமோட ஜாயின் பண்ணலாம். அண்ட் மதிஷா பாத்திரனா அவர் பவுலிங் ஆக்ஷன்ல இருக்க அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் அண்ட் இங்க வந்து சால்வ் பண்ணலாம். அண்ட் அடுத்ததா நம்ம தல தோனி எப்ப வராரு, தல தோனி நேத்தே வந்துருவாருன்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு. அந்த அளவுல பார்த்தா நேற்று ஐப்பு கிளம்பிச்சுங்க. 10 கம்மிங் தல தோனி இந்த வருஷம் முதல் நாளே ஜாயின் பண்ண நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock மேல வரையும் பார்த்தா நான் வெயிட் பண்ணி பார்த்தேங்க தல தோனி வருவாருன்னு. பட் அப்பயே தெரிஞ்சிச்சு தல தோனி நாளைக்கு தான் வரப்போறாருன்னு. அண்ட் இப்போ கரண்ட்லி தல தோனி எங்க இருக்காரு கேட்டீங்கன்னா மும்பைல அவரோட ஆட் ஷூட்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அவர் பெண்டிங் வச்சிருக்க ஆட் ஷூட்லாம் முடிச்சு கொடுத்துட்டு கண்டிப்பா பார்த்தா தல தோனி இன்னைக்கு நைட்டு ஆர் இல்லைன்னா பார்த்தனா ஒரு நாளைக்கு கூட பார்த்தனா டீமோட அவர் ஜாயின் பண்ணலாம். அண்ட் மோஸ்டா இன்னைக்கு நைட்டு அவர் டீமோட ஜாயின் பண்றாரு இந்த மாதிரி தாங்க சொல்லுது சென்னையில கேம்போட. அண்ட் பாப்போம். அண்ட் மொத்தா தல தோனி லாஸ்ட் இயருமே அவர் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஜாயின் பண்ணல. அண்ட் இந்த வருஷமும் அவர் முதல் நாள் நம்ம பார்க்க முடியல டீமோட. அண்ட் பாப்போம் கைஸ் தல தோனி இன்னைக்கு நைட்டு டீமோட ஜாயின் பண்றாரு இந்த மாதிரி தான் மோஸ்டா எக்ஸ்பெக்ட் பண்ண. சிஎஸ்கேட பிராக்டிஸ் கேம்ப் அப்டேட்ஸ் பொறுத்தவரை கேட்டீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு அவங்களோட பிராக்டிஸ் கேம்ப் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் கேம்ப் ஐபிஎல் 2025 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கேப்டன் ருத்ராஜ் தலைமையில. லாஸ்ட் இயருமே ருத்து தலைமையில தான் ஸ்டார்ட் பண்றப்ப பிராக்டிஸ் கேம்ப்ஸ். அதுக்கப்புறம் தான் ஒரு கேப்டனே நம்மளுக்கு தெரியும். அண்ட் இந்த வாட்டி அஸ் கேப்டனா ருத்து தலைமையில சிஎஸ்கே அவங்களோட பிராக்டிஸ் கேம்ப் ஃபார் ஐபிஎல் 2025 ஷேப்பாகல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கைஸ் வேற ஏதாச்சும் பிளேயர்ஸ் டீமோட ஜாயின் பண்ணாங்கன்னா இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம 77 சேனலுக்கு நீங்க போஸ்ட் ஆனீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ இன்னும் சந்திக்கும் வரை உங்கள் வீடியோ பெறுவது நான் உங்கள்